الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأتموا الحج والعمرة لله صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில கஷ்டமான நிலைகளுக்கு பிறகு ஒரு இலகுவான ஒரு சாதகமான சூழ்நிலையை அல்லாஹ் உருவாக்கி தருவார். கடந்த வாரம் கடுமையான சூட்டிலும் வெப்பத்திலும் நாம் அனுபவித்து கொண்டிருந்தோம். எல்லோரும் தௌபாவிலும் இஸ்திக்ஃபாரிலும் இருந்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வாரத்தை குளுமையானதாக தன்னுடைய ரஹ்மத்தான மழையை இறக்கி அல்லாஹ் செழிப்பாக்கி வைத்திருக்கின்றான். இதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா வகையான பாதகமான சூழ்நிலையையும் சாதகமானதாக அல்லாஹ்க்கு தருவானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும். மழை காலமாக இருக்கிறது. மழையிலும் அளவோடு கொடுக்கப்பட்டால்தான் அது ரஹ்மத்துடைய மழையாக இருக்கும். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேகம் சூழ்ந்து விட்டால் அச்சம் கொள்பவர்களாக இருந்தார்கள். மேகம் சூழ்ந்து விட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலை, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய அருள் இறங்கும் நேரமாக இருக்கிறது, தாங்கள் அச்சத்தோடு காணப்படுகிறீர்களே. மஸ்ஜிதை நோக்கி விரைந்து விடுவார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்படித்தான் அந்த ஆது கூட்டத்தினர்கள் கடுமையான இருள் சூழ்ந்த மேகத்தை பார்த்து எங்களுக்கு ரஹ்மத்தான மழை இறங்கப் போகிறது என்பதாக சந்தோஷ மகிழ்ச்சியில் இருந்தார்கள். ஆனால் அந்த மேகத்தின் மூலமாக அவர்களுக்கு கடுமையான வேதனை இறக்கப்பட்டது, நெருப்பு மழை பொழியப்பட்டது, அவர்களுக்கு சூறாவளி காற்று அனுப்பப்பட்டு அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அதனால் மேகம் சூழ்ந்து விட்டால் அல்லாஹ்வுடைய வேதனையை பற்றி பயப்படுபவர்களாகவும், அதிலிருந்து மழை இறங்கிய பிறகுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமுகத்தில் மகிழ்ச்சி காணப்படும். மழை பொழிந்து விட்டாலும் மழை பொழிந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த துஆவையும் கற்றுத்தந்தார்கள். அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபிஆ, யா அல்லாஹ், இந்த மழை எங்களுக்கு பிரயோஜனம் தரக்கூடிய மழையாக ஆக்கி வைப்பாயாக. இந்த மழை எங்களுக்கு ரஹ்மத்தானதாக, விளைச்சலை தரக்கூடியதாக, குளிர்ச்சியை தரக்கூடிய மழையாக ஆக்கி வைப்பாயாக என்று நாம் துஆ செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் அளவுக்கு அதிகமாக கொடுக்கப்பட்டு விட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தண்ணீரின் மூலமாகவும் அல்லாஹ் பல கூட்டத்தினர்களை அழித்திருக்கின்றான். வானத்தின் கதவுகளை திறந்து விடப்பட்டு அதை மூடப்படாவிட்டால், அளவுக்கு அதிகமாக மழைகள் கொடுக்கப்பட்டால் வெள்ளத்தில் மூழ்கடிக்கப்பட்டு விடுவோம். ஆகையினால் அதிக மழை அளவுக்கு அதிகமாக கொடுக்கப்படுவதை விட்டும் நாம் அல்லாஹ்விடம் பாதுகாப்பும் தேட வேண்டும். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய நிலைமைகளை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றான். இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய ஒவ்வொருவருடைய செயல்பாடுகளையும் அல்லாஹ் உற்று நோக்கி கொண்டிருக்கின்றான் என்பதாக தன்னை பற்றி பல இடங்களில் திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுவான். இன்னல்லாஹ பிமா தஅமலூன கபீர், இன்னல்லாஹ கபீரும் பிமா தஅமலூன், இன்னல்லாஹ பஸீரும் பிமா தஅமலூன். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும்
அல்லாஹ் உற்று நோக்கி கொண்டிருக்கின்றான். அல்லாஹ் பராமுகமாக கிடையாது. வலா தஹ்சபன்னல்லாஹ காஃபிலா அம்மா யஅமலுல் ஸாலிமூன். அநியாயக்காரர்கள் செய்யும் அநீதியை பற்றி அல்லாஹ் பராமுகமாக இருக்கிறான் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். அனைத்தையும் அல்லாஹ் உற்று நோக்கி கொண்டுதான் இருக்கின்றான். குறிப்பாக நம்முடைய உள்ளங்களை அல்லாஹ் நோட்டம் விடுகின்றான். நம்முடைய உள்ளங்களில் அல்லாஹ்வின் மீது பரிபூர்ணமான நம்பிக்கை, எப்படிப்பட்ட கால சூழ்நிலை நமக்கு இருந்தாலும், நாம் தற்பொழுது குறிப்பாக இந்தியாவில் வாழக்கூடிய மக்கள் எல்லோரும் நல்ல ஒரு எதிர்காலத்தை எதிர்பார்த்து துஆவில் இருக்கிறோம். நம்முடைய சிந்தனைகள் அனைத்தும் அல்லாஹ் நமக்கு சாதகமான ஒரு ஆட்சியையும் சூழ்நிலையும் நாட்டில் உருவாக்கி தர வேண்டும் என்பதாக நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். கண்ணிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் அதை தன் வசம் வைத்திருக்கின்றான். அந்த முடிவு அல்லாஹ்வின் கரத்தில் இருக்கின்றது. அந்த முடிவை முஸ்லீம்களின் நிலையை வைத்து அல்லாஹ் மாற்றுவான். முஸ்லீம்களின் நிலை எப்படி இருக்குமோ அதற்கு தகுந்தாற் போல் அல்லாஹ்வின் முடிவும் இருக்கும். நாம் வெளிரங்கமான செய்திகளை வைத்து, வெளிரங்கமான ஏற்பாடுகளை வைத்து நாம் ஏமாந்து விடக்கூடாது. நமக்கு சாதகமான சூழ்நிலை இருக்கிறது என்பதாக நம் உள்ளத்தில் அச்சம் இருந்து கொண்டிருக்க வேண்டும். அல்லாஹ் யாரை வைத்தும் நம்மை வாழ வைப்பான், யாரை வைத்தும் அல்லாஹ் நம்மை வேதனை செய்வான். நாம் நினைப்போம் இன்னவர்கள் ஆட்சிக்கு வந்துவிட்டால் நமக்கு சாதகமாக இருக்கும் என்று நினைப்போம். அல்லாஹ் நாடினால் அவர்களை வைத்து வேதனை செய்வான். யாரை வைத்து வேதனை வரும் என்பதாக நாம் அச்சம் கொள்கிறோமோ அவர்களை வைத்து அல்லாஹ் வாழவும் வைப்பான். அல்லாஹும்ம மாலிகல் முல்க். அல்லாஹ் குர்ஆனில் நமக்கு இந்த துஆவை கற்றுத் தருகின்றான். முஸ்லிம்கள் இந்த துஆவை ஓதி வர வேண்டும். அல்லாஹும்ம மாலிகல் முல்க். ஆட்சியாளர்களுக்கெல்லாம் ஆட்சியாளனே, ஆட்சியை கொடுக்கக்கூடியவனே. தூத்தில் முல்க மன் தஷா. நீ நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுக்கின்றாய். ஓ தன்சிஉல் முல்க மிம்மன் தஷா. நீ நாடியவர்களிடமிருந்து ஆட்சியை பறித்து விடுகின்றாய். ஓ துஇஸ்ஸு மன் தஷா. நீ நாடியவர்களை கண்ணியப்படுத்துகின்றாய். ஓ துதில்லு மன் தஷா. நீ நாடியவர்களை இழிவுபடுத்துகின்றாய். பியதிகல் கைர். எல்லா நலவுகளும் உன் கைவசமே இருக்கின்றது. இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். யா அல்லாஹ், நீ அனைத்து விஷயத்தின் மீதும் ஆற்றல் உள்ளவனாக இருக்கின்றாய் என்ற துஆவை நபியே நீங்கள் ஓதி வாருங்கள் என்பதாக குர்ஆனில் அல்லாஹ் நமக்கு கற்றுத் தருகின்றார். நாம் அதிகமாக அல்லாஹ்வின் பக்கம் முன்னோக்கக்கூடியவர்களாக நம்முடைய அமால்களை வைத்து தான் அல்லாஹ் தஆலா ஆட்சியாளர்களை நியமனம் செய்கின்றான். ஒரு ஹதீஸினுடைய கருத்தில் இருக்கின்றது, அமாலுக்கும் உம்மாலுக்கும். உங்களுடைய செயல்பாடுகள் என்னவாக இருக்குமோ அதுதான் உங்களுடைய ஆட்சியாளர்கள். முஸ்லிம்கள் தங்களுடைய வாழ்க்கையை சீர்திருத்தம் செய்து கொள்வார்களேயானால், உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்வார்களேயானால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்தமான சூழ்நிலையை உலகத்தில் உருவாக்குவான். ஆக நாம் எந்த ஒரு விஷயத்திலும் அவசரம் காட்டக்கூடாது. அல்லாஹ் தான் நம்மை வாழ வைப்பவன். அல்லாஹ் தான் நாடியை செய்யக்கூடியவன். அல்லாஹ் எந்த நிலைமையிலும் எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன். அவன்தான் எங்களுக்கு கண்ணியத்தை தருபவன். அவன்தான் எங்களுக்கு இழிவை தரக்கூடியவன். அனைத்து விஷயத்தையும் அல்லாஹ் தான் செய்கிறான் என்ற உறுதியான அசைக்க முடியாத ஈமான் யகீன் நம்முடைய உள்ளத்திலே வர வேண்டும். இதை பற்றி தான் முஸ்லிம்கள் அதிகம் பேச வேண்டும். எப்படிப்பட்ட பேச்சுக்கள் உலகத்தில் செய்தித்தாள்களை படிப்பதன் மூலமாக, உலக தகவல்களை கேட்பதன் மூலமாக நம்முடைய உள்ளத்திலே மஹ்லூக் என்று சொல்லப்படக்கூடிய அடியார்களுடைய அச்சம் உள்ளத்தில் வருகிறது. ஆட்சியாளர்களுடைய பயம் உள்ளத்திலே வருகின்றது. எப்பொழுது நாம் அதிகமாக அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ்வினுடைய தீனை பற்றியும் மறுமையை பற்றியும் கேட்பவர்களாக பேசுபவர்களாக முஸ்லிம்கள் மாறிவிடுவார்களோ, முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வின் பயம் குடிகொண்டு விட்டால் முழு உலகம் முஸ்லிம்களுக்கு பயப்படும். எந்த அடியான் தனக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் உண்டான தொடர்பை சீராக்கிக் கொள்வாரோ, மன் அஸ்லஹ பைனஹு வ பைனல்லாஹ், தனக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் உண்டான தொடர்பை ஒரு அடியான் சீராக்கி கொண்டால் அவனுக்கும் அடியார்களுக்கும் மத்தியிலான தொடர்பை அல்லாஹ் சீராக்குவார். கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடையார்களே, முதலாவது நாம் செய்ய வேண்டிய விஷயம் நம்முடைய உள்ளத்தை அல்லாஹ்வின் பக்கம் திருப்ப வேண்டும். எந்த காரியம் செய்தாலும் அல்லாஹுக்காக செய்ய வேண்டும். தீனுடைய காரியங்கள் அமால்களாக இருக்கலாம், நாம் செய்யக்கூடிய உதவி உபகாரங்களாக இருக்கலாம், சேவைகளாக இருக்கலாம். எந்த காரியம் செய்தாலும் நம்முடைய உள்ளம் அல்லாஹ்வை முன்னோக்கியதாக இருக்க வேண்டும். குறிப்பாக ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய புனிதமான மாதத்தில் இருக்கின்றோம். நோன்பு முடிந்த அடுத்த நாளிலிருந்து ஷவ்வால் பிறை 1 இலிருந்து
துல் ஹஜ் மாதம் ஹஜ்ஜுடைய நாட்கள் முடிகின்ற வரை அல்லாஹ் தஆலா இஹ்ராமுடைய நாட்களாக இதை ஆக்கியிருக்கின்றான். முழு உலகத்திலிருந்தும் ஹாஜிகள் தல்பியா சொன்ன வண்ணமாக கப்பலிலும் விமானத்திலும் வாகனங்களிலும் நடந்தவர்களாகவும் அல்லாஹ்வின் இல்லத்தை நோக்கி அல்லாஹ்வின் இல்லத்தை தரிசனம் செய்வதற்காக ஹஜ்ஜுடைய அமால்களை நிறைவேற்றுவதற்காக முழு உலகத்திலிருந்தும் ஹாஜியை தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். நமது ஊரிலிருந்தும் இன்ஷா அல்லாஹ் இந்த வருடம் ஹாஜிகள் செல்ல இருக்கின்றார்கள். அல்லாஹ் அனைவருடைய ஹஜ்ஜையும் கபூல் செய்வானாக. இதுவரை செய்த அனைத்து ஹாஜிகளுடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் உம்ராக்களையும் கபூல் செய்வானாக. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, ஒவ்வொருத்தவரும் ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்தில் இருந்த ஆசை இருக்கத்தான் செய்யும். நாங்கள் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும், அல்லாஹ்வின் வீட்டை தரிசிக்க வேண்டும், அந்த இடத்தில் எங்கள் கால்களை பதிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு ஈமான்தாருடைய உள்ளத்திலும் ஆசை இருக்கத்தான் செய்யும். அது இயல்பானது. ஈமானுடைய அந்த சுவை அவரை அடையத்தான் செய்யும். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, ஆனால் நமக்கு முதலாவது தேவை ஹஜ்ஜுக்கு செல்பவர்கள், இனி வரக்கூடிய ஆண்டுகளில் செல்ல இருப்பவர்கள், முதலாவது நாம் தயாரி செய்ய வேண்டிய விஷயம் எதுவென்று சொன்னால் வஅதிம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ். லில்லாஹ் என்பதாக எந்த காரியத்தை செய்தாலும் அல்லாஹ்வுக்காகத்தான் செய்ய வேண்டும். குறிப்பாக அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லுகின்றான், ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வுக்காக பரிபூர்ணமாக்குங்கள். அல்லாஹ்வுக்காக செய்ய உள்ளத்தை தான் அல்லாஹ் நோட்டம் விடுகின்றான். நாம் எதற்காக ஹஜ் செய்ய இருக்கின்றோம்? ஒரு விமானத்தில் பறந்து விடுவோம், ஒரு நாட்டை சுற்றி பார்த்து வந்து விடலாம், நம்மை ஹாஜி என்று மக்கள் சொல்லுவார்கள். நாம் ஹஜ் செய்து விட்டால் செய்யாவிட்டால் மக்கள் குறை சொல்லுவார்கள். இவர் செல்வம் இருந்தும் ஹஜ் செய்யாமல் போய்விட்டார் என்று மக்கள் நம்மை குறை சொல்லிவிடுவார்கள் என்பதற்காகவோ, நாம் ஹஜ் செய்து விட்டால் மக்கள் நம்மை பாராட்டுவார்கள் என்பதற்காகவோ, நம்மிடம் வந்து மக்கள் எல்லாம் சந்திக்க வருவார்கள் என்பதற்காகவோ, இது போன்று உயர்ந்த அமலை செய்தால் அந்த அமலுக்கான எந்த பிரதிபலிப்பும் ஆகிரத்திலே கிடைக்காது. முதல் விஷயம். அதனால தான் இந்த ஆயத்திற்கு பிறகுள்ள ஆயத்திலே அல்லாஹ் சொல்லுவான், நீங்கள் ஹஜ்ஜுக்காக எல்லா ஏற்பாடுகளையும் செய்யுங்கள். வதஸவ்வது, எல்லா ஏற்பாடுகளையும் செய்யுங்கள். காசு பணங்களை, செல்வங்களை, விசா எடுப்பது, பாஸ்போர்ட்டுகளை சரி செய்வது, காசு பணங்களை எடுத்துக்கொள்வது, எல்லா ஏற்பாட்டையும் செய்யுங்கள். ஆனால் ஒன்றை மட்டும் மறந்து விடாதீர்கள், ஃபஇன்ன கைரஸ்ஸாத் அத்தக்வா. நீங்கள் செய்யும் ஏற்பாடுகளில், பிரயாண ஏற்பாடுகளில் நீங்கள் செய்யும் ஏற்பாடுகள் மிக சிறந்தது எதுவென்று சொன்னால் தக்குவா தான். அந்த தக்குவாவை உருவாக்கி கொள்ளத்தான் ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் கொடுத்தான். ரமலானுடைய மாதத்தில் நோன்பு வைப்பதின் மூலமாக நமக்கு தக்குவா ஏற்படும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். காலையிலிருந்து மாலை வரை நீங்கள் நோன்பு இருப்பதன் மூலமாக அல்லாஹ்விற்காக பசித்திருக்கிறீர்கள், தாகித்திருக்கிறீர்கள், மனோ இச்சைகளை விட்டும் தூரமாக இருக்கின்றீர்கள். இந்த ஒரு மாத பயிற்சி உங்களுடைய 11 மாதத்தில் அந்த தக்குவா பிரதிபலிக்க வேண்டும். எந்த ஒரு ஹராமான காரியம் செய்யும் சூழ்நிலை வந்தாலும் அந்த தக்குவா உங்களை தடுக்கும். யாரும் என்னை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் என்னை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றான் என்ற அந்த எண்ணம் அந்த பாவத்தை விட்டு அந்த முஸ்லிமை தடுக்கும். அப்படியே அவன் அந்த ஒரு சூழ்நிலை அந்த பாவத்தை செய்துவிட்டாலும் உடனே அவன் தௌபா செய்வதில் ஈடுபட்டு விடுவான். இதனால தான் அல்லாஹ் தஆலா ஹஜ் உம்ராவுக்கு வருபவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகின்றான், சும்மா வந்து விடாதீர்கள், தக்குவாவை எடுத்து கொண்டு வாருங்கள். இன்னைக்கு எல்லாரும் அதுதான் மறந்து விடுகிறார். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அந்த தக்குவா வெளிப்படக்கூடிய விஷயம் தான் அமல்களில் இருக்கின்றது. தொழுகையில் பேணுதல், நோன்பில் பேணுதல், பேச்சில் வாக்கில் பேணுதல், பார்வையில் பேணுதல், இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் வந்துவிட்டது என்றால் நீங்கள் ஹஜ் உம்ரா செய்வதில் பிரயோஜனம் இருக்கின்றது. நீங்கள் ஹஜ் செய்யுங்கள், உம்ரா செய்யுங்கள், தக்குவா வரும் என்று சொல்லவில்லை. தொழுங்கள், தக்குவாவை உருவாக்கி கொள்ளலாம். நோன்பு பிடியுங்கள், அதன் மூலம் தக்குவா கிடைக்கும். ஆனால் ஹஜ் செய்யுங்கள், தக்குவா கிடைக்கும் என்று சொல்லவில்லை. நீங்கள் தக்குவாவை உருவாக்கி கொண்டு ஹஜ்ஜுக்கு வாருங்கள் என்பதாக சொல்லுகின்றார். இன்னும் 1 மாத காலம் இருக்கின்றது. ஹாஜிகள் தங்களுடைய வாழ்க்கையில் உள்ளத்தை உற்று நோக்கி கொண்டு, நான் இப்பொழுது எதற்காக செல்லிருக்கின்றேன்? யா அல்லாஹ், இதை நான் உனக்காகத்தான் செய்கின்றேன். நீ என் மீது இதை கடமையாக இருக்கின்றாய். வாழ்க்கையில் ஒரு முறை செய்யக்கூடிய அமல் இது. பெரிய தியாகம் செய்யக்கூடிய வேலை. ஒரு இடத்தில் உட்கார்ந்து அமல் செய்துவிட்டு வருவதல்ல. தொழுகையை போன்று, நோன்பை போன்று உண்டான அமல் அல்ல இது. பெரும் செலவும் செய்து, உடலால், உடல் சக்தியை கொண்டு அதிகமான நேரங்களும் காலங்களும் கொடுத்து செய்யக்கூடிய அமல் தான் ஹஜ்ஜுடைய அமல். அந்த அமலில் இன்பம் தெரிய வேண்டும் என்றால், அங்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் இன்பமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் தக்வாவை உருவாக்கி கொண்டு போனால் தான்.
இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் மன்னிப்பானாக. ஹஜ்ஜு உம்ராக்கு செல்லக்கூடியவர்களில் அதிகமான மக்கள் அந்த ஹஜ்ஜை முதலாவது விஷயம் அல்லாஹுக்காகவே செய்வதில்லை. வெளிப்படையாகவே தெரிகின்றது. அனைத்து மக்களும் தங்களுடைய ஒவ்வொரு அமல்களையும் அவர்கள் செல்ஃபி எடுப்பதன் மூலமாக பதிவு செய்கிறார்கள். தங்களுடைய தவாஃபை செல்ஃபி எடுத்துக் கொள்கிறார்கள். காபாவில் அல்லாஹ்வின் இல்லத்தை அதை தொடும் பாக்கியம் கிடைத்தால் அதையும் செல்ஃபி எடுத்துக் கொள்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தர்பாருக்கு ஜியாரத் செய்வதற்காக சலாம் சொல்லக்கூடிய அந்த சூழலிலும் கூட செல்ஃபி எடுத்துக்கொண்டே சலாம் சொல்லுகிறார்கள். ஊரில் இருந்து கொண்டு இவர்கள் செல்போனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்லுகிறார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அந்த இடத்திலும் இந்த கண்ணியம் உடைக்கப்படுகிறது. புனிதமான ஸ்தலங்களில் ஷைத்தானுடைய பெரிய சூழ்ச்சி, ஒழுங்கான முறையில் அமல் செய்பவர்கள் கூட அவருடைய கவனத்தை திருப்பும் அளவுக்கு அங்கு தக்குவா இல்லாத சூழ்நிலை இருப்பதின் காரணமாக அந்த காலத்திலேயே தக்குவாவை எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று சொல்லப்பட்டதென்றால், இன்று செல்லக்கூடிய நாம் எந்த அளவுக்கு தக்குவாவை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். இவ்வளவு பெரிய அமலை செய்துவிட்டு ஒன்றுமில்லாமல் நாம் அல்லாஹ்விடம் சென்று விட்டால் அங்கு போய் ஹஜ்ஜை பார்த்தால் ஹஜ்ஜாக இருக்காது, உம்ராவாக இருக்காது. நீங்கள் பேருக்காக செய்தீர்கள், நீங்கள் உலகத்தில் காட்டுவதற்காக செய்தீர்கள் என்று சொல்லிவிட்டால் என்ன செய்ய முடியும்? கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, முதலாவது விஷயம் தக்வாவை எடுத்துக்கொண்டு சொல்ல வேண்டும். தக்வாவின் மூலமாக அமல்கள் மட்டும் சீராகுவதல்ல, அவருடைய அனைத்து நடவடிக்கைகளும் சீராக வேண்டும். அதனாலதான் அல்லாஹ் இந்த ஹஜ்ஜுடைய விஷயத்தை சொல்லும் போது அங்க யாரும் தர்க்கம் செய்யக்கூடாது. வலா ஜிதால் ஃபமன் ஹஜ்ஜ ஃபமன் ரஃபஸ ஃபலா ரஃபஸ வலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ். அங்க எந்த வகையான பாவகாரியமான விஷயங்களை பேசுவதோ, பாவகாரியமான விஷயங்களில் ஈடுபடுவதோ, மனைவியாக இருந்தாலுமே இஹ்ராமுடைய நிலையில் மனைவியோடு செய்யக்கூடிய அந்த ஹலாலான விஷயம் கூட அங்கு ஹராம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கு தர்க்கம், விவாதம், சண்டை, சச்சரவுகள் இதெல்லாத்தையும் அல்லாஹ் ஹராமாக ஆக்குகின்றான். ஆனா அங்க எல்லாமே செய்யற சூழ்நிலை இருக்கும். அங்க ஆண்கள் பெண்கள் பெருங்கொண்ட கூட்டமாக, பெருங்கொண்ட கூட்ட நெரிசலோடு செய்யக்கூடிய அமல், அங்கு அவர் தந்தை பேணுதலோடு அவர் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் எங்கிருந்தே உருவாக்கி செல்ல. அது சம்பந்தமான விஷயங்களை அவர்கள் வீட்டில் இப்பொழுதே படிக்க வேண்டும். தக்வாவை உருவாக்கக்கூடிய அமல்களில் ஈடுபட வேண்டும். அது எப்படி உருவாக்க வேண்டும் என்பதை அவர்கள் பெரியவர்களிடம் கேட்டு அதில் தான் அதிக கவனம் செலுத்த வேண்டும். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, ஆக இது போன்ற விஷயங்களை அவர்கள் ஹஜ்ஜை செல்வதற்கு முன்பாக ஹஜ்ஜை பற்றி படிப்பதும் அதற்கான ஏற்பாடுகளில் முக்கியமாக தக்வாவை உருவாக்கிக் கொள்ளும் விஷயங்களில் அதிகமாக ஈடுபட வேண்டும். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இரண்டாவதாக ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் தாங்கள் எடுத்து செல்லும் செல்வம் பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும், ஹலாலானதாக இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் ஹராமான செல்வத்தின் மூலமாக நாம் ஹஜ்ஜை செய்து விடுவோமே ஆனால் எவ்வளவு உறுதியோடு நாம் இஹ்லாஸோடு செய்தாலும் சரி, பேணுதலாக செய்தாலும் சரி, அல்லாஹ் மன்னிப்பானாக. அந்த தல்பியாவுக்கும் பதில் கிடைக்காது. ஒவ்வொரு தடவை நாம் தல்பியா சொல்வார்கள், இஹ்ராம் கட்டியவர்கள், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். இந்த தல்பியாவை உலகம் முழுக்க மக்கள் சொன்னவர்களாக கஅபாவை நோக்கி வருவார்கள். யா அல்லாஹ், இதோ நான் உன் சமூகம் வந்து விட்டேன், உன் சமூகத்தில் ஆஜராகிவிட்டேன், என்னை நான் இன்னும் அர்ப்பணம் செய்து வந்து கொண்டிருக்கிறேன். இந்த தல்பியாவை அந்த தவாஃபை ஆரம்பிக்கிற வரைக்கும் ஓதிட்டே போகணும். அது அல்லாஹ்விடம் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக தல்பியாவாக இருந்தால் மலக்குமார்களும் பதில் சொல்வார்கள், லப்பைக் வ சஅதை, உன்னுடைய லப்பை தல்பியா உன்னுடைய அமல் ஒப்புக்கொள்ளப்பட்டு விட்டது என்பதாக ஒவ்வொரு தல்பியாவுக்கும் பதில் சொல்வார்கள். இல்லை என்று சொன்னால் தல்பியா ஒப்புக்கொள்ளப்படவில்லை, ஹராமான உணவின் மூலமாக ஹராமான பணத்தின் மூலமாக ஹஜ் உம்ரா செய்யப்படுகிறது என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாப்பானாக. மலக்குகள் சொல்வார்கள், லா லப்பைக வலா சஅதை, உன்னுடைய தல்பியாவும் செல்லாது, உன்னுடைய எந்த முயற்சியும் செல்லாது என்பதாக மலக்குகள் பதில் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இது போன்ற அடிப்படையான விஷயத்தில் கவனம் செலுத்தியவர்களாக இன்னும் பிற கடமைகளை சரியான முறையில் நிறைவேற்றி அடியார்களோடு சம்பந்தப்பட்ட ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அதையெல்லாம் நான் சீராக்கி கொண்டு செல்ல வேண்டும். குறிப்பாக கடன் இருக்கிறது என்று சொன்னால் கடனை முடித்துவிட்டு செல்ல வேண்டும். இல்லை இவரால் பிறகு நிறைவேற்ற முடியும் என்று இருந்தால் அதை அவர் வசியத்து செய்துவிட்டு செல்ல வேண்டும். எனக்கு இன்னார் இந்நேரத்தில் கடன் இருக்கிறது, இதை நீங்கள் எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்பதாக வசியத்தாவது செய்துவிட்டு அவர்கள் செல்ல வேண்டும்.
அதே போன்று உறவு முறைகளை பேணாமல் நாம் இருந்திருந்தால், உறவுகளை முடித்திருந்தால், நம்மின் காரணமாகவோ அல்ல அவர்கள் மூலமாகவோ நமக்கு ஒரு முறிவு ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதை நாம் சீராக்கிவிட்டு ஒரு சலாமாவது சொல்லிவிட்டு நாம் செல்ல வேண்டும். இது போன்ற விஷயங்களை நாம் சீராக்கி கொண்டு செல்வதன் மூலமாக நாம் திருப்தியான முறையில் அந்த அமலை செய்துவிட்டு வரலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட தக்வாவை எல்லா முஸ்லிம்களுக்கு நசீபாக்குவானாக. தக்வாவுடைய ஹஜ்ஜாக, இஹ்லாஸுடைய ஹஜ்ஜாக, அல்லாஹ்வினால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக அனைத்து ஹாஜிகளுடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. அதற்கான எல்லா காரியங்களையும் அல்லாஹ் லேசாக்கி கொடுப்பானாக. இன்னும் யாரெல்லாம் ஹஜ் செய்வதற்கான எண்ணத்தின் நியத்தில் இருக்கிறோமோ அனைத்து மக்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை சந்திப்பதற்கு முன்பாக ஹஜ்ஜை நிறைவேற்றும் பாக்கியத்தை நசீபாக்குவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.